ஒல்லியா இருந்தா கெத்து தாங்க அப்படின்னு காமிச்சவரு தனுஷ் அவர்கள் தான். பகவதி படத்துல தனுஷ் சார் நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்? அதாவது ஜெய் கேரக்டர்ல விஜய் அவர்களுக்கு தம்பியா தனுஷ் செம்மையா இருந்திருக்கும்ல. செம்மையா தான் இருந்திருக்கும். அந்த டைம்ல அவர்கிட்ட போய் கேட்டப்ப வந்து இதுவரைக்கும் எந்த ஹீரோ கூடயும் யாரு கூடவும் தம்பியா அண்ணனா நடிக்காத ஒரே ஹீரோ தனுஷ் சார் தான். நிறைய பேரு சீடன் படம் அப்பனா என்னப்பா அப்படின்னு கேட்கலாம். சீடன் படம் பேருக்கு வேணா சொல்லிக்கலாம், அவர் வந்து கேமியோ நடிச்சிருக்காரு. ஆக்சுவலா சீடன் படத்துல முருகன் அவர் தான். சோ அதே மாதிரி கிரேமேன்ல கூட அவருடைய கேரக்டர் தான் இருக்கும். அவர் வந்து சப்போர்ட்டிங் அப்படிலாம் கிடையாது. அவர் வருவாரு, அவருடைய கேரக்டர் என்னவோ வந்து அந்த சண்டை போட்டு போறது. அப்ப இந்த மனுஷன் எந்த பாயிண்ட் ஆஃப் டைம்லயுமே தனுஷ் சார் யோசிக்கல. அவரோட கிராஃப்ல நான் தெளிவா இருக்கேன், இந்த இதுனா நான் இதுலதான் போவேன் அப்படின்றதுல வந்து அவர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தனாலதான். வெல்கம் டு குமுதம் டாக்ஸ். வணக்கம் திவ்யா. வணக்கம் யோகி. குமுதம் டிஸ்கஷன்ல உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு முக்கியமான விஷயம். பகவதி படத்துல தனுஷ் சார் நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்? அதாவது ஜெய் கேரக்டர்ல விஜய் அவர்களுக்கு தம்பியா தனுஷ் செம்மையா இருந்திருக்கும்ல. செம்மையா தான் இருந்திருக்கும். அந்த டைம்ல அவர்கிட்ட போய் கேட்டப்ப வந்து விஜய் சார் கூட தம்பியா நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டப்ப அவர் ஓகே சொல்லியிருந்தாருன்னா இன்னைக்கு வந்து அது வேற லெவல்ல இருந்திருக்கும். பட் அப்பயே வந்து இல்லைங்க நான் இந்த கேரக்டர் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த டைரக்டர் வந்து கன்வின்ஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணியிருந்திருக்காரு. இல்ல நீங்க இப்ப வந்து விஜய் சார் கூட இந்த படம் பண்ணீங்க, தம்பியா பண்ணீங்க அப்படின்னா சி சென்டர் ஆடியன்ஸ் எல்லாம் நீங்க போய் ரீச் பண்ணிட முடியும். கமர்ஷியலா எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருவீங்க. ஆல்ரெடி கமர்ஷியல் ஹீரோ தான். இதை நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிராஃப் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. பட் ஆனா அந்த டைம்ல தனுஷ் சார் வந்து இல்ல நான் அடுத்தடுத்து பண்றேன்ல படங்கள், அந்த படங்கள்லாம் என்ன அந்த ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்த்துரும். சோ நான் இந்த படம் பண்ணல, நான் வந்து என்ன கேரக்டர்ஸ் பண்ணணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப தெளிவா இருந்திருக்காரு. அவர் ரொம்பவே எப்படி சொல்றாங்க, அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத கெஸ் பண்ணி ஒரு பெர்ஃபெக்டான கிராஃப்ல போகணுன்றத வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்கல்ல. எஸ், அந்த மாதிரி வந்து அப்பயே தெளிவா இதுதான் அப்படின்றத யோசிச்சிருக்காரு. அது படிதான் வந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் சொன்ன மாதிரியே அடுத்தடுத்த ஆடியன்ஸ் என்ன ஏ சென்டர் ஆடியன்ஸே பிடிச்சிட்டாரு அப்படின்றது தான் உண்மை. ஸோ அந்த டைம்ல ஒரு வேலை பகவதி படத்துல தனுஷ் சார் கூட தம்பியா ஜெய் சார் பண்ண கேரக்டரை பண்ண ஒத்துந்தாரு அப்படின்னா ஓரளவுக்கு இந்த அளவுக்கு ரீச் வந்திருக்குமோ, இல்ல ஏதோ ஒரு இடத்துல வந்து அவர் டவுன் ஆயிருப்பாரோ. அடுத்தடுத்து அது சார்ந்த கேரக்டர் அவரை கேட்டிருக்கலாம், தம்பியா நடிக்கவாங்க, அண்ணன் நடிக்க, இந்த மாதிரி கேட்டிருக்கலாம். அவரு தன்னுடைய குறிக்கோள்ல இல்ல நடிச்சா ஹீரோ தான்ப்பா சொல்லுவாங்கல்ல, நடிச்சா ஹீரோ தான்ப்பா, நடிச்சா லீடு தான்ப்பா அப்படின்னு முழுக்க நடிச்சிருக்கிறாரு. தனுஷாருடைய முதல் படம் துள்ளுவதோ இளமை. இந்த படம் பார்த்த எல்லாத்துக்குமே தெரியும், இது வந்து மல்டி ஸ்டார்ஸா இருப்பாங்க. அவங்க எல்லாருமே புதுமுகமா இருக்கிறதுனால அதுல அவர் ஒரு ஆளா இருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு அது மட்டும்தான் அவரு கூட்டத்துல ஒரு ஆளா, முக்கியமான ஒரு ஆளா இருந்த ஒரு படம். அதுக்கப்புறம் வந்த எல்லா படத்துலயும் அவர் தான் லீடு, அவரு மேபி இப்ப நம்ம திருவிளையாடல் ஆரம்பம் படம் சொல்லுவாங்க, அப்ப பிரகாஷ்ராஜ் இருக்காரு, அவர் அங்கிட்டு இருப்பாரு, இவர் இங்கிட்டு இருப்பாரு. சோ இந்த மாதிரி தனக்குன்னு ஒரு இடத்த வந்து ஆரம்பத்துல இருந்து பிடிச்சிருக்கிறவர் தான் தனுஷ் சார். நம்ம கொஞ்சம் அப்படியே கண்ணை மூடிட்டு திரும்பி பார்த்தோம்னா இதுவரைக்கும் எந்த ஹீரோ கூடயும் யாரு கூடவும் தம்பியா அண்ணனா நடிக்காத ஒரே ஹீரோ தனுஷ் சார் தான். சோ அவருடைய கான்பிடன்ட் லெவல் எந்த அளவுக்கு இருந்திருந்தா, அவருடைய கால்குலேஷன் எந்த அளவுக்கு இருந்ததோ அதை மெயின்டைன் பண்ணிருப்பாரு. இப்ப அவர் சொல்ற மாதிரி என்னுடைய ரசிகர்களுக்காக தான் எல்லான்றது சும்மா ஒரு வார்த்தை கிடையாது. அவர் பில் பண்ணிருக்காரு ஆரம்பத்துல இருந்து. உங்களுக்காக தான் அதை பண்ணிருக்கேன், உங்களை தான் இப்படிதான் நான் கிரியேட் பண்ணிருக்கேன், உங்களை இப்படிதான் நான் வந்து கேட்ச் பண்ணிருக்கேன் அப்படின்றது ரொம்ப அழகா வந்து சொல்லியிருக்கிறாரு. நிறைய பேரு சீடன் படம் அப்பனா என்னப்பா அப்படின்னு கேட்கலாம். சீடன் படம் பேருக்கு வேணா சொல்லிக்கலாம், அவர் வந்து கேமியோ நடிச்சிருக்காரு. ஆக்சுவலா சீடன் படத்துல முருகன் அவர் தான். சோ அதே மாதிரி சீடன் படம் முழுக்க தனுஷ் சார் படம் தான். அனன்யாவும் தனுஷும் நடிச்சிருக்காங்க. ஆனா தனுஷ் சார் தான் மெயின் லீட் அப்படின்றதுல எந்தவித சேஞ்சஸும் கிடையாது. ஏன்னா வந்து அவரோட கிராஃப்ட்ல அவர் ரொம்ப தெளிவா இருந்திருந்தாரு. அதனாலதான் இப்ப வந்து அவர் தமிழ் சினிமாவோட முக்கியமான நட்சத்திரமா மட்டும் இல்லாம பாலிவுட், ஹாலிவுட் நம்ம பெருமையா சொல்றோம் இல்லையா, நாங்க வந்து ஹாலிவுட் லெவலுக்கு வந்து எங்க சைட்ல நாங்க ஹீரோஸ் வச்சிருக்கோம்டா அப்படின்னு சொல்லும் போது முதல் பேர் எல்லாருமே ஆமா தனுஷ் சார் அவர் எவ்வளவு படங்கள் பண்ணிட்டாரு, இன்னும் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற அந்த கிராஃப வந்து அந்த டைம்ல இருந்தே ஸ்கெட்ச் போட்டு தூக்கி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க கிரேமேன் படத்துல பார்த்தா கூட நான் இப்ப யோசிக்கிறேன், ஓகே கிரேமேன்ல கூட அவருடைய கேரக்டர் தான் இருக்கும். அவர் வந்து சப்போர்ட்டிங் அப்படிலாம் கிடையாது. அவர் வருவாரு, அவருடைய கேரக்டர் என்னவோ வந்து அந்த சண்டை போட்டு போறது. அப்ப இந்த மனுஷன்
ஹாலிவுட்ல இருந்து யாரு வார்னர் ப்ரோஸே கேட்டாலும் நாங்க இதான்ப்பா பண்ணுவேன் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கிறாரு. எஸ். சோ நம்ம எல்லாருமே அவர்ட்ட இருந்து இந்த விஷயத்த கத்துக்கலாம். கண்டிப்பா. ஏதோ ஒரு பண்றோம்னா இப்படிதான் பண்ணுவேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான்ஃபிடென்ட்டா இருந்தா அதுக்கான விஷயம் நடக்கும் அப்படின்றதுல எந்தவித ஒரு சேஞ்சஸும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா, அவர் அந்த ஆடியன்ஸ புடிச்சுட்டோம் நம்ப. இதுதான் நம்ம ஆடியன்ஸ் நம்மளுக்கு வந்துட்டாங்களே அப்படின்னு யோசிச்சு, அதுக்கப்புறமா வந்து இல்ல ஒரு படம் பண்ணலாம். இந்த படத்துல தம்பியாவோ, இல்ல ஒரு பெரிய ஹீரோ பண்ணக்கூடிய படங்கள்ல இந்த ரோல் நம்ம பண்ணலாம் அப்படின்னு கூட எந்த பாயிண்ட் ஆஃப் டைம்லயுமே தனுஷ் சார் யோசிக்கல. எஸ். அவரோட கிராஃப்ட்ல நான் தெளிவா இருக்கேன். இந்த இதுனா நான் இதுல தான் போவேன் அப்படின்றதுல வந்து அவர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தனால தான் இப்படி ஒரு கிங்டம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, அவரோட படங்கள் தனித்து நிக்குது அப்படின்னா, அவரோட இந்த மாரி ஒரு கன்சிஸ்டியான விஷயங்கள் அண்ட் அதுல அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்றுருக்காரு அப்படின்னு தான். இப்ப சொல்லலாம் பகவதி படத்துல வந்து நம்ம விஜய் சார் கூட தனுஷ் நடிச்சிருக்கலாம்ப்பா. ஏன் ஆனா எந்த டைம்லயும் இவ்ளோ ஆட்டிட்யூடா இல்ல இவ்ளோ வந்து தைரியமா அவருக்கு அவ்ளோ கான்ஃபிடென்ட்டா இருந்தாரா அப்படின்னா, அவர் மேல அவர் கான்ஃபிடென்ட் இருந்திருக்கு அப்படின்றது தான் உண்மை. நம்ம நம்பலனா வேற யார் நம்புவா அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அத வந்து ஆரம்பத்துல இருந்து ப்ரூவ் பண்ற ஒரே மனுஷன் தனுஷ் சார் தான். எஸ். அஜித் சார் இந்த மாதிரியான ஒரு நடிகர் தன்னைத்தானே செதுக்கியவர் வரிசையில தனுஷ் சாரை ஆட் பண்ணலான்றது எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே, அவங்க அப்பா கஸ்தூரி ராஜா அவர்கள் இயக்குனர் தான். ஆனா அத கிராப் பண்ணி அந்த விஷயங்களை ஃபேஸ் பண்ணி வர்றதும் ரொம்ப பெரிய விஷயம் தானே. எஸ். அதே மாதிரி அதனாலதான் அவருக்கு இவ்வளவு பெரிய ரசிகர் பட்டாளங்கள் இருக்காங்க. ஒல்லியா இருந்தா கெத்து தாங்க அப்படின்னு காமிச்சவரு தனுஷ் அவர்கள் எஸ். தான். அவரோட எண்ணம் போல் தான் வாழ்க்கையும் அவருக்கு இருந்திருக்கு. அவர் எப்பவுமே சொல்ற விஷயம். தனுஷ் சாரோட ஃபேன்ஸ்லாம் ஆமாங்க, எங்க தனுஷ் வந்து இப்படிதான், எங்க அண்ணன் இப்படிதான் அப்படின்ற அவங்களுமே அந்த ஒரு ஜோன்ல தான் இருந்திருப்பாங்க. நம்ம வேணா சொல்லலாம், ஜெய் பண்ண கேரக்டர்ல தனுஷ் சார் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு. ஆனா அந்த படம் ஜெய்க்கு எவ்வளோ ஒரு டர்ன் ஓவரா இருந்தது. அறிமுகமே வந்து விஜய் சார் கூட விஜய் சார் அப்படின்றப்ப அவங்களுக்கான அந்த ஒரு ஒரு பாத்தையுமே வந்து கிரியேட் பண்ணி விட்டிருந்திருக்காரு எஸ் அப்படின்றது தான் உண்மை. எஸ். அதுவும் இல்லாம ஒரு நடிகர் கதை, இயக்கம், ஆ பாட்டு பாடுறது இது எல்லாமே ப்ரொடக்ஷன். மிக்ஸ் பண்ணி பண்ற ஒரு விஷயம் வந்து தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப தேவையான ஒரு மனுஷன். ரொம்ப வந்து புரொடக்டிவா இருக்கக்கூடியவரு. நீங்க இப்ப நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் தனுஷ் சாருடைய ஒரு படம் கரன்னு வருது. அவர் ஆக்சுவலா சைன் பண்ணி ஒரு 10, 15 படம் வச்சிருப்பாரு. அதனால அவரு ரொம்ப புரொடக்டிவா இருக்கிறவரு, வொர்க்கஹாலிக்கா இருக்கக்கூடியவரு. சோ அவர மாரி ஒரு ஆள் வந்து இப்படி கான்ஃபிடென்ட்டா இருந்ததுல எந்தவித ஆச்சரியமும் இல்ல அப்படின்னு தான் எஸ். சொல்லணும். கண்டிப்பா. சோ கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அவரு அவரோட அடுத்தடுத்த படங்கள்ல நம்மள எப்படி சர்ப்ரைஸ் பண்ண போறாரு அப்படின்றத. எஸ். இந்த விஷயம் நம்ம எல்லாருக்கும் சர்ப்ரைஸா இருந்தது. ம். இந்த நியூஸ ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது ஆடியன்ஸ்க்குமே அது எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுவாங்க. நான் பார்க்கத்தான் சுள்ளான், சூடான சுளுக்கெடுத்துருவேன்னு சொல்லுவார்ல. எஸ். அது அப்பட்டமா அழகான ஒரு அவருக்கு ஏத்த ஒரு டயலாகா அப்ப இருந்திருக்கும். எஸ். நன்றி திவ்யா. நன்றி யோகி.